ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேஸ்டியாக லாப்ஸ்டர் தண்டூரி எப்படி செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல லாப்ஸ்டரை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கபாப் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சாறையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். 2 தேக்கரண்டி ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸ்க்கும் இந்த பேஸ்ட் அப்படியே எடுத்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ நல்லா இது ஊறணும். ஸோ ஒரு 40 நிமிஷம் வரையிலையும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக எடுத்து அப்படியே தண்டூரி செஞ்சுக்கலாம். எனக்கு மீடியம் சைஸ் லாப்ஸ்டர் தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் இந்த சின்ன சின்ன பீசஸ் வச்சு இப்படி மேரினேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு அடுத்தபடியாக இரும்பு கடாயை நல்லா ஹீட் பண்ணி அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த பீசஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து இதில் அப்படியே வேக விட்டுடணும். ஸோ இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை க்ரில் பண்ணி எடுக்கும்போது நல்லா குக்காகி வரும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் ஃப்ளேவருக்காக கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக ஆயிலையும் தடவி விடுறேன். ஸோ ரொம்ப ஆயில் ஆட் பண்ணவே தேவையில்லை. லெஸ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி இதை குக்கிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கீழ் வாட்டில் இருக்கிறதுல அப்படியே மேல் பக்கமாக திருப்பி நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் அதே போல் கீழேருந்து மேலே திருப்பி விட்டுடணும். ஸோ அதுவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடணும். அது நிதானமாக நல்லா குக் ஆகும். இது குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அப்படியே ரெடியாக சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு மயோனைஸோட இதுக்கு மேலே லெமனை பிழிஞ்சு சைட் டிஷ்ஷாக வெங்காயம் வச்சு இதை சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.